வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்பன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. மகரிஷியினுடைய நாள் ஒரு நற்சிந்தனையாக 30/8 இன்று மனைவி நலவேற்பு குறித்து மகரிஷி அவர்கள் என்ன எழுதியிருக்காங்களோ, என்ன நாங்க குருவாஞ்சலியில அனுபவிச்சோமோ அதுதான் நான் இங்க சொல்ல வந்தேன். மகரிஷி அவர்கள் அன்னையினுடைய பிறந்த தினமான 30/8/1994 அன்னையினுடைய 80வது வயதுலதான் மனைவி நலவேற்பு விழா, மனைவிக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னுட்டு மனைவி நலவேற்பு விழாவை கொண்டாடுவதற்காக குருவாஞ்சலியில ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிருந்தார். அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அடியேனாகிய எனக்கும் கிட்டியது. அதுல மகிழ்ச்சி அவர்கள் அன்னையை பற்றி நிறைய சிறப்புகளை சொல்லும் போது அவர்களையும் மீறி நெகிழ்ந்த தருணங்கள் நிறைய இருந்தது அந்த மண்டபத்தில். அப்போ அன்னையை குறித்து அவங்க ஒரு கவியை சொல்லி, அந்த கவியை தான் இனிமேல் 30/8 அந்த நாள்ல வந்துட்டு எல்லாருமே, அந்த மாதத்துல அந்த நாள்ல எல்லாருமே நம்மளுடைய சங்கத்துல, உலக சமுதாய சேவா சங்கத்துல மனைவி நல வேற்று விழாவாக கொண்டாட வேண்டும். ஏன்னா நம்ம எத்தனையோ நாட்களை நம்ம கொண்டாடுகின்றோம். தந்தையர் தினம், அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கொடுத்து நம்ம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதுல மனைவிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மனைவியினுடைய மாண்பை, அவங்களுடைய தியாகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இதை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அதுல மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை சொல்றாங்க. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனப்பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்பொரு கருணை வெகுண்டு மற்றவர்க்கும் அறம் ஆற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மலர் கொடுக்குறாங்க. அம்மா ஐயாக்கு வந்துட்டு நம்மளுடைய மகரிஷி அவர்களுக்கு கனி கொடுக்கிறாங்க. இது மாதிரி அவர்கள் அந்த விழாவை தொடக்கி வைக்கிறாங்க. இந்த நாள் முதற்கொண்டு நீங்க ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை, அன்னையினுடைய பிறந்த தினத்தை வந்துட்டு நீங்க மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, அதை தொடர்ந்து நம்மளுடைய சங்கம் அன்பர்களும் நம்ம என்ன பண்ணலாம், அதை கொண்டாடி வருகின்றோம். இதுல அன்னையினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஏராளமா இருக்கு. என் வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்திலேயும் மகரிஷி அவர்கள் அன்னையை குறித்து நிறைய எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இப்பொழுது தனசேகர் ஐயா அவர்கள் இயற்றிய அன்னை ஒரு சகாப்தம் அப்படின்ற புத்தகத்திலும் அன்னையை பற்றிய நிறைய தகவல்களை நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுல அம்மாவை நான் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது குருவாஞ்சலியில. அப்போ அவங்க நல்லா உட்கார்ந்து அழகா பிளஸ் பண்ணிட்டு தான் அவங்க எல்லாரையும் வாழ்த்துவாங்க. ஒரு பெரியவங்கன்னா அப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு ஒரு சிரித்த முகம், ஒரு எளிமையான நடை உடை பாவனை, எப்பவும் முகத்துல ஒரு சிரிப்பு, எப்பொழுதும் ஒரு வாழ்த்து, ஒரு இனிய சொல், இதுதாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா இனிய சொற்களை கேட்பதே அரிதாக இருக்கின்றது இல்லையா, இன்றைய காலகட்டங்கள்ல. அப்போ அது மாதிரி வாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல உள்ளமாக அவர்கள் இருந்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு அவர்கள் நல்ல மனைவியாக இருந்திருக்காங்க. ஏழைகளுக்கு வாரி வழங்குவதுல வள்ளலாக இருந்திருக்கிறாங்க. பசின்னு வந்தவங்களுக்கு அட்சய பாத்திரமாக இருந்திருக்கிறாங்க. மகரிஷி தொழில பீக்ல இருக்கும் பொழுது அதுக்கு அந்த தொழில நல்ல ஆலோசகராக, நல்ல நிர்வாகியாக இருந்திருக்கிறார்கள். அந்த தொழிலே முடங்கி போய் இருக்கிற காலத்துல அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நல்ல துணைவியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரிஷிய சுயநலமின்றி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த தியாகியா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அன்பை அள்ளி கொடுப்பதுல அருள் அன்னையாக இருந்திருக்கிறாங்க. இப்படி அன்னை எடுத்த பரிமாணங்கள் எத்தனையோ, இவ்வளவு பரிமாணங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, மகரிஷி அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நானும் ராஜமும் அம்மாவை சொல்றாங்க, ஈருடல் ஓருயிர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க செய்வாங்க, ஐயா என்ன நினைக்கிறாங்களோ அதை அம்மா செய்வாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. நல்லா எந்த மகான்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய வாழ்க்கையதான் இந்த உலகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதுல அவங்க சிறப்படைந்து இது மாதிரி வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு
ஒரு இயேசுநாதர் எடுத்துக்கோங்க. அவர் பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டகையில பிறந்தாரு. ஆட்டுக்கொட்டகை நினைப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புராண கதையில கிருஷ்ணர் எடுத்து பாத்துக்கோங்க, யாதவ குலத்துல பிறந்தாரு. அப்போ அவங்க எளிய வாழ்க்கை முறையில சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய மகிழ்ச்சி வாழும் காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். அவருடைய கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா ஈருடல் ஓருயிரா இருக்கணும். நிறைய மகிழ்ச்சி சொல்லக்கூடியது என்னன்னா தியாகம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இது மூன்றும் தான் சொல்றாரு. அதே மாதிரி குடும்பத்துல பெண் என்பவள் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவன் சோர்ந்து போகக்கூடிய இடங்கள்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல ஆலோசகராக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய அன்பால் கட்டி அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள்லாம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றதுக்கு ஒரு உதாரணம், நல்ல உதாரணம். இப்பதான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒன்னொன்னுக்கும் தொண்டைக்கா ஒரு நிபுணர், நுரையீரலுக்கா ஒரு நிபுணர், இதயத்துக்கா ஒரு நிபுணர். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னை அவர்கள் பாத்தீங்கன்னா மகப்பேறு பாக்குறதுல சிறப்பு வாய்ந்தவர்கள். பிரசவம் பாக்குறதுல பெண்களுக்கு அந்த ஊர்ல எது நடந்தாலும் கூடுவான்னு தெரியல, அம்மாவை தான் முதல்ல அழைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உறவு வந்துருச்சுன்னா அதை எடுக்கிறது. அதே மாதிரி எல்லா வைத்தியம் குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல காரம் கொடுப்பாங்க இல்லையா, வேப்பிலை கொழுந்து அதெல்லாம் அரைச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுப்பது, குழந்தைகளோடு விளையாடுவது, அது மாதிரி அவங்க குடும்பத்தை சுற்றியே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. நம்மளுடைய மகிழ்ச்சியை நல்லா கொடுத்திருக்காங்க, சுயநலம் இல்லாம இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்வோமா அந்த மாதிரி நம்மளுடைய கணவர் நம்ம அவங்க வீட்டுக்கு செய்யறதோ இல்ல வேற யாருக்கும் செய்யறதோ நம்ம ஆளா நம்ம நின்று தடை போடுவோம் இல்லைங்களா, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொங்கு விழா அவங்க 2 பேரும் அப்படி ஈருடல் ஓருயிராக வாழ்ந்து இன்றைக்கும் காந்த களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருவரையும் மனதார வணங்கி வாழ்க வளமுடன் என்று உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.